ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பேசிக் வெனிலா ஸ்பஞ்ச் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வெனிலா ஸ்பஞ்ச் கேக் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் மெஷர் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். 3 தடவை ஜலிச்சு எடுக்க முடியலன்னா ஒரு தடவை ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும். அப்போ தான் கேக் வந்து நல்லா பொங்கி வரும். நான் இங்கே 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 4 முட்டையோட வெள்ளை கருவு மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். வெள்ளை கருவில் வந்து மஞ்சள் கரு படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெள்ளை கருவில் வந்து கொஞ்சம் கூட மஞ்சள் கரு வந்து கலக்கக்கூடாது. அப்படி மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா முட்டை வந்து சரியாக பீட் ஆகி வராது. நம்ம முட்டையை வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், பொடி பண்ண சர்க்கரை. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த முட்டையோட வெள்ளை கருவில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வர வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுத்திருக்க பவுலும் விஸ்கும் ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா முட்டை வந்து சரியாக பீட் ஆகாது. இப்போ முட்டை நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வந்துடுச்சு. நான் பீட்டரை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸாக இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த முட்டையோட 4 மஞ்சள் கரு, அதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் பீட் பண்ணியாச்சு. இதில் பேலன்ஸ் இருக்க 3/4 கப்பு பொடி பண்ண சர்க்கரையை இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கருவோட டார்க் எல்லோ கலர்லாம் மாறி ஒரு லைட்டு எல்லோ கலர் அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டையோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ கேக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் 1/4 கப்பு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பீட்டரை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கொட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கடைசியாக நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையோட வெள்ளை கரு இருக்குல்ல, அது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மெதுவாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓவர் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால் பொறுமையாக எல்லா எக் ஒயிட்ஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா எக் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை வந்து 8 இன்ச் கேக் பேனில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டேப் பண்ணிக்கிறேன். ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். இப்போ கேக் பேக் ஆகட்டும்.
இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆயிலெல்லாம் எதுவுமே ஒட்டலை. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கல, அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி க்ரம்ஸ் வருது. இப்போ கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ செகண்ட் லேயரும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது வந்து எல்லா 1 kg கேக்குக்குமே நம்ம வந்து பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.